ஹலோ ஹலோ. ஷாப்பிங் வந்தீங்களா? ஆமா, அது ஷேவிங் கிரீம் வாங்க வந்தேன். ஓகே, see you, bye. சபேஷ், என்ன சொல்லுங்க? நீங்க ஊருக்கு போறதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறேன். சொல்லுங்க. ஹஸ்பண்ட எழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்த ரத்திக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் நீங்க வந்தீங்க. வலுக்கட்டாயமா அன்பை காட்டி ரத்தியோட வேதனையை குறைச்சதோட இல்லாம அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கீங்க. மேடம் மேடம், நீங்க என்ன ரொம்ப தூரத்துல வச்சு பாக்குறீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த குடும்பத்துக்கு செஞ்சது ரொம்ப கம்மி. செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அந்த உரிமையில தான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். இனி நீங்க அந்த குடும்பத்துக்கு செய்ய போறது வெறும் உதவியா இல்லாம உரிமையா மாறணும். அது வழியா ரதிக்கு ஒரு புது வாழ்க்கையும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கணும். அது நாள் கணக்கா மாசக்கணக்கா இல்லாம வாழ்நாள் முழுதும் கிடைக்கணும். ப்ளீஸ், ரத்தியோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. லாட்ரி லாட்ரி. அம்சா, என்ன? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த வெள்ளி தங்கத்தை தவிர வைரத்தை விக்க முடியுமா? பாடி இவளே சாதாரண வெத்து பேப்பரையே லக்கி டைமண்ட், டைமண்ட் லாட்டரி, டைமண்ட் கோல்டுன்னு வித்துக்கிட்டு இருக்கேன் நானு. என்கிட்டயே வைரத்தை பத்தி பேசுறாங்க. என்ன என்ன சொல்ல வர்ற? சரி, அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அம்சா, நெசமாவா தான் சொல்றியா? ஐயோ ஐயோ என் கண்ணி, ஐயோ. சரி சரி சரி, நீ ரெடியா இரு. ராத்திரி நான் வந்துடுறேன். சரி வரேன். போன கேம்ல நான் தானே வின் பண்ணேன். இப்ப பார்க்கலாம். ரெடியா? கேட்ச். சின்ன சின்ன கண்ணிலே சின்ன சின்ன கண்ணிலே, சின்ன சின்ன கண்ணிலே. சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன். சின்ன சின்ன கண்ணிலே வந்த செய்தி என்ன யோசித்தேன். கண்ணுக்குள் என்னென்ன இருக்கு அதை காணத்தான் பேராசை எனக்கு. அந்த கண்கள் பேசாதா, என் சொந்த கண்கள் ஆகாதா. சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன். கைகள் உன்னை தழுவிடக் கூடாது. கடலோடு மழை துளி போலே கலந்திடக் கூடாது. என்னோடு நீ சொந்தம் கொள்ள நான் ஒன்றும் அந்நியன் அல்ல. அன்பே, உன் வீட்டில் என் வாழ்க்கை இருக்கு. என் நெஞ்சில் ஒரு வேட்கை இருக்கு. உயிரோடு உறவாட இவன் நெஞ்சம் மலைகிறதே. சின்ன சின்ன கண்ணிலே
செய்தி வாசித்தேன். Hey, 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 hey. பூவோடு பேசுவதென்றால் காலங்கள் மறந்திருப்பேன். பூந்தோட்டமே கையில் வந்தால் பூஜைகள் புரிந்திருப்பேன். என்னோடு 1000 எண்ணம் என்னாலும் பலிப்பது திண்ணம். கண்ணே என் கண்ணே உனை அள்ளி எடுப்பேன். அன்பே உன் நெஞ்சை நான் கொள்ளையடிப்பேன். ஒன்றோடு ஒன்றாக உள் நெஞ்சு அலைகிறதே. சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன். கண்ணுக்குள் என்னென்ன இருக்கு அதை காணத்தான் பேராசை எனக்கு. அந்த கண்கள் பேசாதா, என் சொந்த கண்கள் ஆகாதா. சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன். சின்ன சின்ன கண்ணிலே வந்த செய்தி என்ன யோசித்தேன். ரத்தி, எக்ஸ்கியூஸ் மீ. நான் வெயிட் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், ரெக்கார்டிங் முடிய லேட் ஆகும். குழந்தைங்க வீட்ல தனியா இருப்பாங்க, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. இல்ல, நான் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணட்டுமான்னு கேட்டேன். என் குழந்தைங்களுக்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கும்னா நான் மறுபடியும் சுமங்கலியாக தயாரா இருக்கேன். ஹாய், நீ வந்துட்டியா? ஏமா? அந்த சிங்கர் இன்னைக்கு வரல. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன். அதுக்குள்ள நீ புறப்பட்டதா சொன்னாங்க. ஐயோ, அவசரப்பட்டு வண்டி வேற அனுப்பிச்சிட்டேனே. அதே தப்பதான் நானும் செஞ்சுட்டேன். சரி, ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, நீ ஜாக்கிரதையா போ. ஆ. நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போறேன். சரி, நீ போ. You know where we can hire a guide with a boat? I know just the fella. Up his nails and take you anywhere. He can steer this river blindfolded or wrestle a hippo. Same way. Okay, matey. Where can we find this wonder guide? You just have, friend. Captain Fargo's the name, and there's my boat. She don't look like much. Looks like less than that. But it can really go when it has to. Yeah, straight down. Cute kids. Just about snack size for the crocodile. The jungle needs very informal vocabulary, baby. Just tells எங்க காரு காணோம்? எனக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்தாரு. அம்சா, அம்சா, He's the guardian of the treetops. The ghost who swings by night. And
with a long green. Is a deal? For the boat? Yes. For me? No. Keep the change. Who needs Fargo? There's nothing to this guide stuff. Aren't you even a teensy bit concerned about that jungle phantom? Just mumbo jumbo. You mustn't believe everything you hear. Cheer up, Launchpad. Watch this. டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. Hey, that's neat. குழந்தைங்க What you தனியா try? விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? Whoops. This is all your fault, Launchpad. ஏய் என் சபீஷ், வரீங்க? எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? இல்ல அது வரவில்ல, கார் கெட்டு போச்சு, மெக்கானிக் இல்ல, அத நானே ரிப்பேர் பண்ணி. ஓ மை காட், இட் இஸ் a big job. இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். ஆமா, அம்சாவை பாத்தீங்களா? இல்ல ரொம்ப நேரமா காணோம், வழியில பாத்தீங்களோன்னு கேட்டேன். நானே என்ன சொல்றீங்க? பின்ன என்னங்க, நானே கஷ்டப்பட்டு கார் கெட்டு போச்சு மழை நனைஞ்சு வரேன், எங்கிட்ட போய் ஹம்சா எங்கன்னு கேக்குறீங்க? அப்படி இல்லைங்க, குழந்தைங்க தனியா இருப்பாங்களேன்னு உங்களை அனுப்புனேன், நீங்களும் வரல, அம்சாவும் வீட்டுல இல்ல, பாவம் குழந்தைங்க சாப்பிடாம தூங்கிட்டாங்க. ஆமா,
அவ போக சரின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்படிப்பட்ட இரஸ்பான்சிபிள் பர்சன் ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்க? பொழுது விடியட்டும் பேசிக்கிறேன். சரி நீங்க ட்ரெஸ் மாத்திப்பாங்க, சாப்பிடலாம். மேடம், நான் என் காதலனுடன் புது வாழ்க்கை தொடங்கப் போகின்றேன். நீங்கள் என்னை தேட வேண்டாம். என் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துங்கள். இப்படிக்கு அம்சா. அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிருக்கா. இதுல நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? ஒருத்தனை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ அவ காதல எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் ஓடி போற அளவுக்கு. ரத்தி, ஒரு முடிவை எடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணிட்டே போகணுமே தவிர டிலே பண்ணக்கூடாது. சரி மேடம், நான் வரேன். ரத்தி, வெயிட். இப்ப நான் சொன்ன உதாரணம் நீ எடுத்த முடிவுக்காக. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். சபேஷ் என்கிட்ட பேசினாரு. மனசளவுல எடுத்திருக்கிற முடிவை எப்ப செயல்படுத்த போற? யாருக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அவங்க கிட்ட இருந்து சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம். ஏன் மம்மி ஜாலியா வராம உம்மன் இருக்கீங்க? என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்க போறேன். நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லுங்க மம்மி. நம்ம வீட்டுக்கு வராரே சபேஷ் சார், அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மம்மி சீரியஸா கேக்குறேன்ல, அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. எப்பவுமே அவர் வீட்ல இருந்தா ஜாலியா இருக்கும். மம்மி அவர் நல்லவரா கெட்டவரா? ஏன் அப்படி கேக்குற? இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை என்னால தனியாவே பார்க்க முடியலையே. பட் டுடே நீ குழந்தைங்களோட இங்க தனியா வந்திருக்க. இப்ப யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் see. கையெடுத்து கும்பிடுறேன், எங்க ஒண்ணும் பண்ணிடாத. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னை வயிறு எங்க இருக்குன்னு சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. வயிறு எங்க வச்சிருக்க சொல்லு. Tell me, Rati. சொல்லு. வயிறத்துக்கு எங்க இருக்குன்னு சொல்லல. உன்னோட ஒவ்வொரு குழந்தை எப்படி காப்பாவது? Tell me, Rati. எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லு ரத்தி. Tell me. என்ன விட கேடியா இருக்க நீ? சபேஷ், சபேஷ், எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சபேஷ். Please. குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு. என் குழந்தை. குழந்தை கொடுங்க. நீங்க கொடுங்க. கொடுங்க. Yeah. நீங்க Go. I said go. பாஸ், எதுக்கு சுத்தி வளைச்சு நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன்? நீங்க தேடிட்டு இருக்கிற இந்த வைரத்துக்காக தான்
நான் இவ்வளவு சிரமப்பட்டு நடிச்சிட்டு இருக்கேன். ரதியை நம்ப வச்சிட்டு இருக்கேன். என்னது? சர்ப்ரைஸ்டா? ரவியோட கேஸ் ஃபைல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல க்ளோஸ் பண்ணாலும் அவனை ஹாஸ்பிட்டல்ல க்ளோஸ் பண்ணது நான் தான். என்ன